இந்த பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்கு. அப்படி ஒரு நட்சத்திரத்தோட சிறு துகளில் நடக்கிற சிறு கதை தான் இது. என் பேர் முரளிமோகன். ஏண்ணே முன்னாலாம் நாடகத்துக்கு போவேன், அதில் பார்க்குறத நடிச்சு காட்டுவேன். இப்போ நாடகத்தில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது புத்தகம் படித்தெல்லாம் நடிச்சு காட்டுற. அது மட்டுமா, நீ படிக்க ஆரம்பிச்சதும் இல்லாமல் என்னையும் படின்னு போட்டு படுத்துறியே, என்ன காரணம்? எப்போதுமே படிப்பு மேலே அண்ணனுக்கு ஆர்வம் அதிகண்டா தம்பி, அதான். யாருக்கு? உனக்கு. இதை நான் நம்பணும். நம்பி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் படிப்புன்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்றுடா. அதுக்கப்புறமா இப்போ நீ படித்தாதான் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், அடுத்து எந்த நிலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவே வளரும்னு என் வாத்தியார் என்கிட்ட சொல்லியிருக்காரா. வாத்தியாரா? உனக்கு யார் வாத்தியார்? நீ போகிற நாடகத்துக்கு வசனம் எழுதி கொடுக்குறாரு அவரா? ஆமாம், அவரும் வாத்தியார் தான். நமக்கு தெரியாத விஷயத்த யாரெல்லாம் நமக்கு கற்றுத்தராங்களோ அவங்க எல்லாருமே வாத்தியார் தான். ஓ, அவர் தான் இப்படி யாருக்கும் தெரியாமல் மயில இருக்க பார்த்து வசனம் பேச சொல்லி கொடுத்தாரோ? என்ன மயில், என்ன இறகு, என்ன இறகா? இதோ வரேன். இதோ இந்த இறகு தான். என் புக்கில் எப்போவுமே ஒரு மயில் இறகு இருக்கும். ஆமாம், இனியவன் சொல்கிறது சரிதான். எனக்கு பெரிய அளவுக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாது. எல்லாம் அந்த ஒரு ராத்திரிக்கு முன்னாடி வரைக்கும் தான். அவளும் இரவும். இங்க பாருங்க, நான் திருடலாம் இல்லைங்க. போற வழியில் இருக்க இரும்பு கடையில் தாங்க வேலை செய்யறேன். வேணா அங்க வந்து பாருங்க, என் தம்பி கூட அங்கதாங்க இருக்கான். நான் போற பதில மின்மினி தாங்க தேடி இருந்தேன், வேற எதுவும் இல்லைங்க. அப்போ அந்த சைக்கிள் நான் வேலை செய்யற கடையில் உள்ளதாங்க, என் முதலாளியோட பழைய சைக்கிள். இந்த சைக்கிள் எதுவும் பிரச்சனையா? இல்லைங்க. இந்த சைக்கிளை ஓட்டிட்டு போகிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க. அப்புறம் என்ன, வெளிச்சம் தான் நல்லா தெரியுதுல்ல, வேகமாக ஓட்டிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இப்படியே தாங்க நான் வேலை செய்கிற கடைக்கு போகணும், அதான். அப்போ வேகமாக போக வேண்டியதானே? இல்லைங்க, மெதுவாக அப்படியே தள்ளிக்கிட்டே இதை படிச்சுட்டு போயிடுவேன், அதனால தான். ஏன் வீட்டுக்கு போய் படிச்சா ஆகாதா? இங்கேயே தான் படிக்கணுமா? இல்லைங்க, என் தம்பிக்கிட்ட நடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டேன், அதனால் அது போகிறதுக்குள்ளே மனப்பாடம் பண்ணிட்டு போகணும், அதான். நடிச்சு காட்டுறீங்களா? இப்போ தானே இரும்பு கடையில் வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க. வேலை பார்க்குறது அங்கே தாங்க. எனக்கு நாடகம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ நாடகம் பார்த்தாலும் அதில் எனக்கு பிடிச்ச வசனத்தை என் தம்பிக்கிட்ட எழுதி நடித்து காட்டுவேன். நான் நாடகம் பார்க்கும்போது எப்படி சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி என் தம்பி நடித்து காட்டுறதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவான். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
இதை நான் எப்போ நாடகம் பார்த்தாலுமே வழக்கமாக பண்ணுவேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது கூட 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கர்ண நாடகத்தோட வசனங்க. தெரியுது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஆ நீங்கள் இந்த வழியாக தானே போவீங்க? ஆமாம். என்னோட சைக்கிளில் வெளிச்சம் இல்லை. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா கொஞ்ச தூரம் உங்கள் கூட வரலாமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க போகலாம். ஆமாம், உங்கள் பேர் என்ன? முரளிமோகன். ஆமாம், உங்கள் பேர்? பிருந்தா. ஓ ஆமாம், நீங்கள் எந்த ஊர்? உங்களை நான் இங்கே பார்த்ததே இல்லை. நான் மெட்ராஸ். தாத்தா பாட்டி இங்கே தான் இருக்காங்க. லீவ் அப்போ மட்டும் உங்களை பார்க்க வருவேன். சரி சரி சரி. ஆமாம், நீங்கள் தான் படிச்சிருக்கீங்களே, டவுனுக்கு போய் வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம்ல? எனக்கு படிக்க தெரியும், ஆனால் யாராவது எழுதி கொடுக்குற வசனத்தை மட்டும் தான் படிப்பேன். அதுவும் சரளமாலாம் படிக்க தெரியாது. அது மட்டும் இல்லாமல் படிப்பெல்லாம் முக்கியம் கிடையாது, திறமை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் படிப்பு மேலே இருக்கிற ஆசையை விட்டுட்டேன். அப்படின்னு யார் சொன்னா? எங்கள் முதலாளி. அவர் படிக்கவே இல்லை, ஆனால் ஊருக்குள்ளே நல்லா பெரிய ஆளாக தானே இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன் முதலாளி ஒன்றும் அவன் சொந்தமாக சம்பாதிச்சு அவன் திறமையால் இந்த நிலைமையில இல்லை. இது எல்லாமே அவனுக்கு அவங்க அப்பா கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் படிப்புன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு பணம் இருக்குது, அதை எப்படியோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி கிடையாது. நமக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியமே. நமக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு அந்த திறமையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அடிப்படை கல்வி கண்டிப்பாக தேவை. நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க, நானும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலான் இருக்கேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு எழுதி தரேன். நீங்கள் அதை படித்து அப்படியே பழகிக்கோங்க. உங்களுக்கு படிக்க தெரியும்ல? அதெல்லாம் எழுத்துக்கூடி படிப்பேங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு நோட்டு தரேன். அதில் நான் இதில் ஏற்கனவே எழுதியிருக்கேன். இப்போதைக்கு இது மட்டும் படிங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக பழகிடும். இதை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கடையில் பழைய புக்ஸ் ஏதாச்சும் இருக்கும்ல, அதில் இருக்க கட்டுரை எல்லாம் எழுதி பாருங்க. அப்புறம் இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எல்லாம் சரிதாங்க. நீங்கள் என்கிட்ட பேசுகிறதையோ இல்லை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதே யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவ்வளோதான், நான் செத்தேன். அது மட்டும் இல்லாமல் சும்மாவே இந்த ஊரில் யாரும் என் கூட பேச மாட்டாங்க, அதாங்க கொஞ்சம் யோசிக்கிறேன். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுங்க. சரிங்க. ஆமாம், இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வரீங்க? கடைக்கு போனேன், வர வழியில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. சரிங்க, என்னோட கடைக்கு இந்த பக்கம் தான் போகணும், நீங்கள் பார்த்து போங்க, நான் கிளம்புறேன். அன்னையிலிருந்து நான் எழுதி படிக்க ஆரம்பித்தேன். ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? சும்மா இந்த பக்கம் வந்தேன், அதான் உன்னையும் பார்த்துட்டு போகிறேன். யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. அன்னைக்கு நான் கொடுத்ததுல எழுதி முடிச்சிட்டிங்களா? எங்க? நீங்களும் உட்காருங்க. உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க. ஏன்? சும்மாதான் நீட்டுங்க. ஏங்க பண்ண அடிச்சிங்க? அப்புறம் இப்படி தப்பு தப்பா எழுதி வச்சா பார்த்து தானே எழுதுறீங்க, ஒழுங்கா எழுத என்ன கேடு? மறுபடியும் எழுதிட்டு வா. இப்படியே இல்ல, மறுபடியும் எழுதிட்டு வாங்க, போங்க.
அப்படியா சொன்ன? இப்படி எழுத சொன்ன. மறுபடியும் எழுதிட்டு வா. பரவாயில்ல, முன்ன விட இப்ப கொஞ்சம் நல்லாவே எழுதுறீங்க. உங்க கடைக்கு பழைய புக்ஸ் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா எழுத கத்துக்கணும். நீ கிளாஸ் முடிஞ்சு போதும். சரி, ஓகே, வா போலாம். எங்க? இந்த ஊர்லயே எனக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்கு, அங்க போலாம். ஏங்க பொழுது சாஞ்சிருச்சுங்க இந்த நேரத்துலையா? பரவாயில்ல, வா போலாம். அறிமுகம் சினிமா. என்ன இன்னைக்கு கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கீங்க? அதுவா, புக்கு படிக்கும்போது மட்டும் போட்டுப்பேன். ஏன்னா ம். சின்ன சின்ன எழுத்தெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாது. இல்லைன்னா பூத கண்ணாடி வச்சு தான் படிப்பேன். ம், ம். என்ன இன்னைக்கு நாடகம் பார்க்க போலியா? இல்லை, இப்போல்லாம் எப்போயாச்சும் தான் நாடகம் போகிறாங்க, அதான் போகல. நீங்கள் நாடகம்லாம் பார்ப்பீங்களா? சின்ன வயசுல ஒரே ஒரு தடவை. ஓ. நான் சினிமா நிறைய பார்ப்பேன். சொல்ல போனா ஒரு சினிமா பைத்தியம் கூட சொல்லலாம். நான் படம்லாம் பார்த்ததே இல்லை, ஆனால் பாட்டு மட்டும் கேட்பேன் எப்பயாச்சும் ரேடியோவில். ஆமா, உங்க ஊர்ல எங்க சினிமா தியேட்டர்லாம் இருக்கு? அதுக்கு 2 ஊர் தாண்டி போகணும். நீ எப்பயாச்சும் எங்க ஊர் சைடு வந்தனா சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச படத்தோட கதை ஏதாவது சொல்கிறீங்களா கேட்குறேன். நிறைய இருக்கே, எதை சொல்றது? எனக்கு மணிரத்னம் படம்னா ரொம்ப பிடிக்கும். மணிரத்னமா? அவர் யாரு? அவர் ஒரு பெரிய டைரக்டர். டைரக்டர் அப்படின்னா? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ இப்ப பாக்குற நாடகத்துல யாரு வசனம் எழுதி நடிக்க சொல்லித்தரா? நம்ம ராஜா அண்ணன். அப்ப அந்த நாடகத்தோட டைரக்டர் வந்து ராஜா அண்ணா. அந்த மாதிரி தான் மணிரத்னமும் ஒரு பெரிய டைரக்டர். அதை என்கிட்ட கொடு. என்னங்க திடீர்னு இங்கே உட்காந்துட்டீங்க? சும்மாதான் இந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு போலான்னு. சரி, இப்போ ஏதாவது படத்தோட கதை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சரி சொல்றேன் கேளு. உனக்கு கர்ணன் கதை தெரியுமா? தெரியுமே. அதே கர்ணனும் துரியோதனனும் இப்ப 90ல வாழ்ந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படத்தோடைய கதை. இந்த கதையை இதை விட இவ்வளோ அழகா யாருனாலையும் சொல்லியிருக்கவே முடியாது. உனக்கு இப்படி சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். நீ அந்த படத்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இப்போ நான் நாடகம் பார்த்தா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வசனம் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி படத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும்ல, அதை என்கிட்ட சொல்கிறீங்களா? நிறைய இருக்கே, எதை சொல்றது? சரி, ஒரு சீன் மட்டும் சொல்றேன், கேட்குறியா? ஒரு 13 வயசு பொண்ணுக்கு ஒரு பையன் பிறப்பான். ஆனா அந்த பொண்ணுக்கு அப்ப கல்யாணம் கூட ஆயிருக்காது. அதனால அந்த குழந்தைய கூட்ஸ் வண்டியில வச்சு அமுச்சு விட்டுருவான். அப்படியே 32 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவும் பையனும் ஒரே கோவில்ல எதிரெதிரே வச்சு சந்திப்பாங்க. அப்போ தூரத்துல இருந்து ஒரு ரயில் சத்தம் கேட்கும். இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல அந்த ரயில பார்ப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரே ஒருத்தர் இருப்பாரு. இவருக்கு மட்டும்தான் இவங்க 2 பேரும் அம்மா பையன்ற உண்மை தெரியும். இது இவர் வெளில சொல்ல முடியாம தவிக்கும் போது இவங்க 3 பேரும் ஒரே ஃப்ரேம்ல வருவாங்க. அப்போ பேக்ரவுண்ட்ல இருந்து அப்படியே இளையராஜா மியூசிக் வரும் பாரு. ச்சே, மணிரத்னம் சினிமா அப்படி இருக்கும். ஓ, அப்படின்னா இந்த படத்தில் எந்த ஒரு விஷயம் தான் நல்லா இருக்குமா? இல்ல இல்ல, இந்த மாதிரி நிறைய சீன் இருக்கு. ஆனா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா விடிஞ்சிரும். சரி வா போலாம். வெண்ணிற இரவு. பரவாயில்லையே, உன்னை விட நல்லாவே எழுதுற. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். இனிமே எப்போ வருவீங்க? தெரியல, பார்ப்போம். காலேஜ் முடிச்சுட்டு வேணா வரலாம். இந்த புக் தானே அன்னைக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, படித்து முடிச்சிட்டிங்களா? படிச்சு முடிச்சிட்டேன். நீயும் படிச்சு பாரு. ஆமாம், இது என்ன கதை? அதான் புக்கையும் உங்ககிட்ட கொடுத்துட்டல, கதையில் வர கேட்குற, நீயே படித்து தெரிஞ்சுக்கோ. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த புக்கை நீ முழுசாக படித்து முடிக்கிறப்போ இந்த கதையோட முடிவை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியாது. சரி, போயிட்டு வரேன். சரிங்க. இப்படி தாண்டா
நான் கதை பிடிக்க ஆரம்பித்தேன். சரி, நீ போய் தூங்கு. ம். டேய் நேவா, ஆ? இந்த சேரை வந்து தொடச்சு விடு. போதும் போதும் போ. ம். முரளி, ஆ? அந்த கணக்கு நோட்டு எட்டு வா. ம். டேய் நில்லுங்கடா. எங்களையாண்ணா? உங்களை தான்டா. ரவிண்ணா இங்கே வாங்க கூப்பிடுறாங்க. சொல்லுங்கண்ணா. என்னடா இது? பட போஸ்டர்ண்ணா. பட போஸ்டரா? என்ன படம்? தளபதி படம்ண்ணா. தளபதி எங்க துற பார்க்கலாம். பல மாதத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு பேர் இப்போது திரும்ப கேட்குறேன். இந்த படத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஆனால் நிறையாவே கேட்டிருக்கேன். தளபதி. மணிரத்னம் சினிமா அப்படி இருக்கும். டேய் இங்கே வா. சொல்லுங்கண்ணா. போயிட்டு வரப்ப ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போ. நான் இங்கே தான் இருப்பேன், சரியா? சரிண்ணா. ம். அண்ணா, சொல்கிறா. டிக்கெட் எடுத்தாச்சுண்ணா. சரி கொண்டா. சரி நீ போ. ஒன்று சொல்ல மறந்துட்டேண்ணா. என்னது? அக்கா கீழே விழுந்துட்டாங்க. என்னடா சொல்கிற? எப்போ? காலைல போஸ்டர் ஓட்ட போயிட்டு இருந்தேன்ல, ஆமாம். அப்போவே வர சொன்னாங்க. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். என்னண்ணே, நேற்று எங்கேயோ படத்துக்கு போகிறேன்னு சொன்னேன், என்னாச்சு? படத்துக்கு போனேன்டா. ம். படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்போதுமே நாடகத்துக்கு போயிட்டு வந்தால் எனக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்று சொல்லுவேன்ல. ஆமாம். ஆனால் அந்த படத்தில் எனக்கு பிடிச்சத ஒன்றை எப்படி சொல்லி புரிய வைக்கிறேனே தெரிலடா. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுடா. ஆ. என்னத்தையாவது சொல்லிட்டே இரு. அண்ணே, நேத்துலேருந்து இந்த பட்டியை திறக்க பார்க்குறேன், திறக்கவே முடியல.
ஏன்னா இந்த பெரிய பெட்டிக்குள்ளே தான் படம் இருக்கா? இந்த பெட்டிக்குள்ளலாம் படம் கிடையாது. இதோ இருக்குது பார்த்தியா, இதுதான் ஃபிலிம் ரீலு. இதில் தான் மொத்த படமும் பதிவாயிருக்கும். இந்த பெட்டிக்குள்ளேருந்து வருது பாரு பெரிய வெளிச்சம், இதுக்கு இடையில ஃபிலிமை வச்சா அங்கே படம் தெரியும். ஏங்க நீங்கள் நாஸ்தன்கா தானே? அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டாம். எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். திரு முரளிமோகன் அவர்களே, நான் கொடுத்த வெந்நீர் இரவுகள் நாவலை முழுசாக படித்து முடிச்சிட்டிங்க போல. பரவாயில்லையே, நீங்கள் எதையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கீங்க போல. ம், சரி, என்ன இந்த பக்கம் சும்மா தான். கையில் என்ன ஃபிலிம் ரீல் மாதிரி இருக்குது? இது எங்கேருந்து கிடச்சிது? கடையில் தான். இதை வெளிச்சத்தில் வச்சு பார்த்தா படம் தெரியும்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவுமே தெரில. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி வெளிச்சத்தில் வச்சு பார்த்தாலாம் இது தெரியாது. இதுக்குன்னு தனியாக ப்ரொஜெக்டர், ஓ. லென்ஸ் எல்லாம் இருக்குது. ம். நம்மளால ப்ரொஜெக்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ம். வேணா பயோஸ்கோப் மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது? இங்கே வா. ம். இந்த ரீலை இது ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு இந்த ரீலுக்கு பின்னாடி ஒரு லைட் வைக்கணும். ம். அப்போ இந்த ரீலை மேலே இருந்து கீழே நகர்த்தணும். ம். அப்போ இந்த ரீலில் இருக்க படம் நமக்கு தெரியும். முழுசாக படம் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. இந்த ரீலில் யார் யார் இருக்காங்க மட்டும் நமக்கு தெரியும். நான் ஒன்று பண்ணேன், ஆனால் ரொம்ப சின்னதால் தெரிஞ்சது. அப்படின்னா பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். பூத கண்ணாடியா? சரி, போயிட்டு நான் என்னென்னு பார்க்குறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. நீ பார்த்து ரசித்த விஷயத்தை தான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைப்ப. இடையில எதாச்சும் படம் பார்த்தியா? சொல்லு. சொல்கிறேன். நட்சத்திரம் எல்லாம் வரட்டும், அதுங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன். ஏய், சொல்லிட்டு போ. இப்போ நட்சத்திரம்லாம் நல்லா தெரியுதா? ம். சரி சொல்லு, இப்போ என்ன படம் பார்த்த? தளபதி. ஆ, சரி சொல்லு, நீ முதல் தடவை பார்த்த படம் எப்படி இருந்துச்சு? அதுவும் முதல் தடவை நீ தேட்டருக்குலாம் போயிருக்க, அது எப்படி இருந்தது? டிக்கெட்டை காமிச்சிட்டு தேட்டர் உள்ளே போனேன். எல்லாரும் முணுமுணுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டேன். திரையில் திடீர்னு ஒரு வெளிச்சம். உடனே எல்லாருமே சேர்ந்து கத்துனாங்க. படமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நடிகர் பேர் போடும்போதும் எல்லாருமே கத்துனாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. படத்தில் வர்ற ஒவ்வொரு பாட்டுக்கும் தேட்டரே கோலாகலமாயிடுச்சு. கோவில் திருவிழாவில் கூட தெரிஞ்சவங்க கூட மட்டும்தான் சேர்ந்து ஆடுவாங்க. ஆனால் அங்கே யாரு என்னென்னு தெரியாதவங்க கூட சேர்ந்து நானும் போட்ட முதல் கும்மாளம் என்னால் மறக்க முடியாத அனுபவம். இந்த படம் என்னை ரசிக்க வச்சது, வியக்க வச்சது, சில இடத்துல வர்ற காதல் காட்சி என்னை அழ வச்சது. இப்படி ஒரு அற்புதமான அனுபவத்தோட படம் முடிஞ்சது. அப்போ தான் போட்டாங்க அவரோட பேர். எழுத்து, இயக்கம் மணிரத்னம்னு. தேட்டர் முழுக்க கேட்ட கைத்தட்டல் சத்தம் எங்களுக்குள்ளே இருக்கிற கோபம், வன்மம், சோகம், வரவு, செலவுன்னு இருக்க 1008 பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் எங்களை நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாருடைய கைத்தட்டல் சத்தம். படம் முடிஞ்சு வெளியே வர்றப்போ நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ச்சே, மணிரத்னம் சினிமா, அவ்வளவுதான். உனக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சது? ரஜினிகாந்தும் அந்த பொண்ணும் பிரிஞ்சு போவாங்க இல்லையா, அது நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு தானே அவங்க காதலிக்கும் போது வரும். ஆமாம், அதே பாட்டு தான். ஆனால் இந்த தடவை சோகமாக வரும். அந்த இடம் நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் ரஜினிகாந்த், ஒரு பக்கம் சூரியன், பின்னாடி சோக பாட்டு, பார்க்கவே அப்படி இருந்துச்சு. அது என்ன? இதுவா? இதான் நீங்கள் செய்ய சொன்ன பயாஸ்கோப். ரீல் கிடச்சி 2-3 நாளே இதை நான் செஞ்சு பார்த்துட்டேன். என்ன பூத கண்ணாடி மட்டும்தான் இல்லை,
உங்கள் பூத கண்ணாடி கொஞ்சம் கொடுங்க. என்ன ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு? உங்ககிட்ட பெரிய உதவி கேட்க போகிறேன். அதான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன பெரிய உதவி? எங்களையும் உங்கள் கூட கூட்டி போகிறீங்களா மெட்ராஸ்க்கு? ஏன்? நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் சினிமாவில் தான் வேலை செய்ய போகிறேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு நான் கற்றுக்கணும். என்னால் அவர்கிட்ட போக முடியுமா? அவர்கிட்ட பேச விடுவாங்களா எங்களை? கிட்ட கூட போக முடியாது. சினிமாலாம் ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், சினிமாவில் யாரையாச்சும் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, ஆனால் இந்த சினிமாலாம் எங்கே எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது போதும், அங்கே கொண்டு போய் விடுங்க. இதுவரையும் எடுத்த படம், இதுக்கப்புறம் எடுக்க போகிற படத்தை பார்த்தாவே நான் ஏதாவது கற்றுப்பேன். நான் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி படம் பண்ணுவேன்னு சொல்லலை, ஆனால் சினிமாவில் ஏதாவது ஓரத்துலையாவது இருப்பேன். அது போதும். ஆனால் நீ அங்கே எங்கே தங்குவ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் கூட்டி போகிறீங்களா இல்லையா, அதை சொல்லுங்கள். சரி, கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இப்போவே சொல்கிறேன், சினிமாலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ நீ வேலை பார்க்குற இடத்துல என்ன சொல்லிட்டு வருவ? அங்கெல்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களை தேட போகிறதும் இல்லை. நாங்கள் இல்லைன்னா வேறு யாராவது வேலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? நாளன்னைக்கு நைட்டு. சரி, ரெடியாக இருங்க, நம்ம போகலாம். ம். ஏய், எவ்வளோ நேரம் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணுறது? இன்னைக்கு நம்ம பஸ்ஸை விட போகிறோம் பாருங்க. சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் தான் ஆகும். வாங்க சீக்கிரமாக போகலாம். டேய் இனியவா, சீக்கிரமாக வாடா, நேரமாச்சு.